ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம், 1/2 கிலோ பாஸ்தா எடுத்துருக்குறோம். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். சிக்கனை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதில் பாஸ்தா போட்டோம்னா வெந்துடும். அதனால் சுடு தண்ணி வச்சுருக்குறோம். பாஸ்தா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம், 3 தக்காளி எடுத்துருக்குறோம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம், புதினா இலை கொஞ்சம் எடுத்துருக்குறோம், 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு மசாலா ஒரு பூண்டு ஒரு கட்டி எடுத்துருக்குறோம், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம், கிராம்பு 5, பட்டை இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது தனியாக மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம சிக்கனை சின்னதாக கட் பண்ணிட்டோம். தண்ணி சூடாயிருச்சு. நம்ம இதில் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா பாஸ்தா வெந்துடும். அதனால தான் அந்த மாதிரி எடுக்கிறது. அப்போ குழண்டு போகாமல் நம்ம சமைச்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் வணக்கி விட்டு இதை 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி குக்கரை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்த பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழி சீக்கிரம் வேகாது, அதனால தான். இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனிச்சுன்னா இந்த அளவுக்கு மக்ருனி வெந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் விடணும். நீங்கள் அடுப்புலேயே விட்டுட்டிங்கன்னா குழந்துரும். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கறி நல்லா வணங்கினதையும் அதுக்கப்புறமா இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம். 3 விசில் விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு விசில் விட்டுறலாம். நாம் எடுத்த பட்டை கிராம்பு மசாலா அரைச்சிட்டோம். பாஸ்தாவை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டோம். சிக்கன் 4 விசில் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம தக்காளி கட் பண்ணிட்டோம், வெங்காயம் கட் பண்ணிட்டோம், பச்சை மிளகாய் பிளந்து விட்டு வச்சிட்டோம், கொத்தமல்லி புதினா க்ளீன் பண்ணிட்டோம். பாஸ்தாவுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் செவந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம். கொஞ்சமாக உப்பு வச்சுருக்குறோம். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் போட்டிருக்குறோம். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் மறுபடியும். இப்போ இந்த தக்காளி வதங்கிருச்சு. இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆட்டுக்கறி, இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் பண்ணிங்கன்னா, பிராய்லராக இருந்தால் நீங்கள் நேரடியாகவே வதக்கலாம். நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம்.
பாஸ்தாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி இதுக்கு சரியாக போயிடும். சிக்கனில் எப்பயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஆனால் பாஸ்தாவை மறுபடியும் தண்ணி போட்டு வேக வைக்க முடியாது, அதனால் இருக்கிறத மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாகிடும். எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சமாக தூளுப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் எதுவுமே சேர்க்கல. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். நான் செஞ்ச சிக்கன் பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.